அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உலகெங்கும் இருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, ஊழியர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கும்படியாக ஒரு மன ஆவியை அவர்களுக்கு தந்தருளும் சுவாமி. எங்களுக்கு தந்தருளும் அப்பா. கர்த்தாவே, கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக பாடுகளும் போராட்டங்களும் எங்களுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் ஒரு மனதுள்ளவர்களாய் ஊழியர்கள் எல்லாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய காலமாய் இருக்கிறது. அப்பொழுதே நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் சுவாமி. அப்படி இருக்க நாங்கள் ஒருவருக்கொருவர், ஊழியர்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருவரை ஒருவர் மன்னித்து ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே, உம்மை நோக்கி காத்திருந்து ஒருவரை ஒருவர் தாங்கி நாங்கள் வாழ எங்களுக்கு தெரிந்த புத்தியையும் ஞானத்தையும் தாரும். ஒவ்வொரு ஊழியர்களும் விழிப்புணர்வுடன் இருந்து மற்ற ஊழியர்களோடு உண்மையாய், நேர்மையாய், சமாதானமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை பெற்றவர்களாக இருக்க நீர் கிருபை செய்யும். அவர்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. ஊழியர்கள் ஒவ்வொருவரும் சமாதானத்தை விரும்புகிறவர்களாகவும் மற்ற ஊழியர்களோடு இணைந்திருக்க விரும்புகிறவர்களாகவும் ஒரு மன மாற்றத்தை உண்டு பண்ணும். ஊழியர்களுக்கிடையே போட்டியும் பொறாமையும் பெருமையும் சுயநலமும் இல்லாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும். பரிசுத்த இருதயத்தை தந்திருளும். ஊழியர்களுக்குள் ஒரு மனதின் ஆவியை தாரும் சுவாமி. பிரிவினைகளை அகற்றி போடும். போட்டி பொறாமைகளை அகற்றி போடும். மற்ற புறஜாதியாரை போல உம்முடைய ஊழியர்கள் இருக்கக்கூடாதே. அவர்களின் சுபாவங்கள் ஊழியர்களுக்குள் இருக்கக்கூடாதே. கர்த்தாவே, அப்படிப்பட்ட நற்குணங்களை ஊழியர்களுக்கு தந்து அவர்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி காத்து கொள்ளும். கர்த்தாவே, காப்பாற்றி அருளும். ஊழியர்கள் உம்முடைய திருக்கரங்களில் இருக்கிறார்கள் சுவாமி. உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள் சுவாமி. உம்முடைய விருப்பம் என்னதென்று அறிந்து அதற்கேற்ற காரியங்களை ஞானமாய் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பொறுப்புள்ள இருதயத்தை அவர்களுக்கு தாரும். அவர்கள் இருதயங்களோடு பேசும். ஒவ்வொரு ஊழியர்களையும் நீரே ஆளுகை செய்யும். நம்முடைய 7 ஆவிகளையும் அவர்களுக்கு தந்து நீர் அவர்களை ஆசீர்வதித்தருளும். அவர்களுடன் கூடவே இருந்து நீர் பாதுகாத்து வழி நடத்தும். நன்றி சுவாமி. நன்றி அப்பா. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.